ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூன் பற்றி பார்க்க போகிறோம். மூனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். மூணில் ஆஸ்ட்ராய்டு ஏன் ஹோலாக இருக்குன்னு, ஏன் ஹோலாக இருக்கிறத காமிக்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஹோலாக இருக்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஆஸ்ட்ராய்டு இடிச்ச இடம்னு சொல்லப்படுது. இடிச்ச இடம்னா அப்புறமேல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது வந்து மூணோட கோர்னு சொல்லப்படுது. மூணோட கோர் வந்து ரிச் இன் அயன் கண்டென்ட். மூணோட கோரே மூணு தான் கோலஸ்ட் பிளானட்னு சொல்லப்படுது. அந்த மூணோட கோரே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும்? மூணு கூலிங். மூணு வந்து உருவானது கூலிங்கில் தான். அப்புறம் வந்து மூணில் நிறைய எர்த்தில் வந்து நிறைய ஆஸ்ட்ராய்டு இடிக்க வரும்போது மூன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மூன் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அது வந்து நம்ம எர்த்து மேலே இடிக்க வேண்டிய ஆஸ்ட்ராய்டை அது மேலே வாங்கி நம்மளுக்கு உதவி செய்யுது. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து மூணுக்குள்ளே போகும்போது அதோட வாட்டர் கண்டென்ட், உள்ளே இருக்க வேண்டிய வாட்டர் கண்டென்ட் வெளியே வருதுன்னு சொல்கிறாங்க. அது வெளியே வந்துச்சுன்னா ஐஸாக மாதிரி அப்படியே அந்த சர்ஃபேஸில் இருக்குது. அதுதான் சந்திராயன் 1 வந்து டிடெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயம் அனுப்புனாங்க. தேங்க்யூ.